ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து விவசாயம் பண்ண போகலாம். இன்றைக்கி சண்டே, அதுவுமா பசங்க எங்கேயாவது வெளியில் கூட்டு போகணுன்னு சொன்னாங்க. சரி வாங்க நம்ம கழனிக்கே போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டேன். நம்ம படுற கஷ்டம், நம்ம உழைப்பு எல்லாம் நம்ம மட்டும் பார்த்தா போதாது, நம்ம பசங்களுக்கு இப்போத்துலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். அதனால் சரி வெளியில் எங்கேயாவது கூட்டின்னு போகலாம், ஆனால் இதை மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு போனால் தான் நம்ம பசங்களுக்கு நம்மளுடைய அருமை என்னான்னு சொல்லி தெரியும். அதனால் டக்குன்னு யோசிக்காமல் வண்டி எடுத்துகிட்டு நம்ம கழனிக்கு வந்துட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஒரு ஹாப்பி, எங்கள் பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் தண்ணி நாங்கள் போகிற டைமில் தான் தண்ணி விட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது நாற்று நடுறதுக்காக தண்ணி பாய்ச்சுறாங்க. நல்லா காற்று, நல்ல மன நிம்மதியாக இருந்துச்சு. களை பறிச்சிட்ருக்காங்க. இப்போ தான் தன்னுடைய குடும்பத்துக்காக மழை வெயில் எதுவுமே பார்க்காம தன் குடும்பத்தை மேலே தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக இந்த இதுலேயும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ரியலி கிரேட்டுங்க. நம்ம ஒரு வாய் சாப்பாட்டுக்காக இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். நமக்கு என்னங்க, நம்ம ஏசியில் உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது நம்மளுக்கு என்ன தெரிய போகுது. நீங்களும் உங்கள் பசங்களாம் இதை மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு போய் இதோட அக்ரிகல்ச்சரை பற்றி சொல்லி கொடுங்க. இப்போத்துலேருந்தே சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு பெருசானா அந்த பசங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாற்று நட்டாச்சு பாருங்கள், தண்ணி போகிறது பார்க்க அவ்வளோ இதுவாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, அது சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி சவுண்டு, காற்று நல்லா இருந்துச்சு. பசங்களை கூப்பிட்டுட்டு போகும்போது கொஞ்சம் யோசித்தேன், வெயில் அடிக்குதே, சரி போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறம் தான் தோணுது, இனிமேல் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பசங்களை கூப்பிட்டுட்டு இங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ மன நிம்மதியாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற காற்று, தண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தாங்க. இங்கே என்ன வைப்பாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டே வந்தேன். நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பும்போதே 12 டைம். சரி எப்படியோ வரத்துக்கு டைம் ஆகும்னு சொல்லி நான் காலையிலே எழுந்துச்சி சமைச்சிட்டேன். அப்புறம் டைமும் ஒன்றாயிடுச்சு. பசங்களுக்கு எல்லாம் ஊட்டிட்டு அப்புறம் நானும் வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.